வணக்கம் நண்பர்களே, ஏகேஎஸ் கிரியேட்டிவ் கிரியேஷனுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான கேரளா ஸ்பெஷல் அவியல் ரெசிபி தான் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான காய்கறிகள்லாம் நான் நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ தண்ணி நல்லா கொதித்த பிறகு நம்ம கொஞ்சம் வேகிறதுக்கு நேரம் ஆகக்கூடிய காய்கறிகளை முதல்ல சேர்த்துடலாம். முருங்கைக்காவும் நான் கொத்தவரங்காவும் சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே கொஞ்சம் தேங்காய் அரைச்சி அதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காவும் இதன் கூட ஒரு 4 பச்சை மிளகாவும் சேர்த்துட்டு இதை நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த காய் கொஞ்சம் வெந்திருக்கும். அடுத்தடுத்து நம்ம அரிஞ்சு வச்சுருக்கக்கூடிய காய்கறிகளை ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா புடலங்காய், அவரைக்காய் சேர்க்குறேன். நான் சேர்த்துருக்கக்கூடிய இந்த காய்கறிகள் மட்டும் இல்லை, நீங்கள் கேரட், பீன்ஸு, வாழைக்காய் இதெல்லாம் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். அது இல்லாமல் இப்போ நான் சேர்த்துருக்கக்கூடிய காய்கறிகளையும் கூட சேர்த்துக்கலாம். இதன் கூட கத்திரிக்காய் சேர்த்துறேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டு இதையும் நல்லா வேக வச்சுக்கலாம். இது பார்த்திங்கனாக்கா நம்ம சேர்க்கக்கூடிய எல்லா காய்கறிகளையும் ஒவ்வொரு காய்கறிலையும் ஒவ்வொரு சத்து கிடைக்கும். ஸோ அதனால் நமக்கு இந்த ரெசிப்பியில் நமக்கு தேவையான எல்லா சத்துக்களும் ஒரே காயில் நமக்கு மேக்ஸிமம் கிடச்சிரும். இப்போ அந்த காய் நல்லா 3/4 பாகம் வெந்துருச்சு. இப்போ தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை கலந்து விட்டுடலாம். இந்த அவியல் பார்த்திங்கன்னா காரக்குழம்பு, சாம்பார் சாதம் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். அதை விட பெஸ்ட்டு பார்த்திங்கனாக்கா அடைக்கி பருப்பு அடை செய்வோம் இல்லைங்களா, அதுக்கு பெஸ்ட்டான காம்பினேஷனாக இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதையும் சேர்த்துட்டு நல்லா அது கொதித்த பிறகு தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிப்பு மெயினாக பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெயில் உளுந்தம்பருப்பு சேர்த்து நல்லா தாளித்து கொட்டிடலாம். கொட்டிட்டு ஒரு 3/4 கப் நல்லா கெட்டியான தயிராக சேர்த்துட்டு கலந்து விட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா ஒரு தயிர் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். நமக்கு சூப்பரான அவியல் ரெடி ஆகிடும். மேலால் கொத்தமல்லி தழையை தூவிட்டோம் அப்படின்னு சொன்னால் அவியல் கேரளா ஸ்பெஷல் நமக்கு ரெடி. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்.